வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா, உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான ஒரு கஞ்சி தான் பார்க்க போகிறோம். நம்ம உடல் எடை குறைக்கிறதுக்கு நிறைய கஞ்சி ரெசிபி நான் போட்டிருக்கேன். ஸோ உடல் எடை அதிகரிக்கிற மாதிரி கஞ்சி ரெசிபி போடுங்கன்னு கேட்டதுனால இந்த வீடியோ. ஸோ ஒரு வாரம் அந்த கஞ்சி நீங்கள் ரெகுலராக காலையிலையும் சாயந்தரமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் எடை நல்லா அதிகரிக்கும். நான் அன்றைக்கி இனிப்பு போட்டு பண்ணியிருக்கேன். இனிப்பு சுவை பிடிக்காதவங்க இதுக்கு பதிலாக நீங்கள் மோர் கூட கலந்துக்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ வாங்க இந்த அருமையான கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கினது தான். வீட்டில் அரைச்சது, கடையில் வாங்கினது, எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அந்த அரை கப் அளவு சேர்த்துருக்கு. அதே கப்பில் எந்த அளவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு 4 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒன்று, 2, 3, 4 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு தான் அடுப்பை ஆன் பண்ணணும். இல்லைன்னா உடனே கட்டி கட்டியாக ஆயிடும், ஒழுங்காக மிக்சிங் ஆகாது. இதை நல்லா கலந்து விட்டுலாம். தாராளமாக ஒரு 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற அளவு வரும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிளறணும். கிளறுனா தான் கட்டி பிடிக்காது, இல்லைன்னா அடியில் கட்டி கட்டியாக நின்றுக்கிறோம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா வேக ஆரம்பித்ததும் கெட்டியாயிடும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படியே கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். நல்லா ஷைனிங்காக வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாகிடுச்சுன்னு. இன்னும் ஒரு செகண்ட் இருந்தால் போதும். இது சீக்கிரமாகவே வெந்துடும். ஏன்னா எல்லாமே இது வறுத்து தான் பொடி பண்ணியிருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கவனமாக இருக்கணும், இல்லைன்னா மூடி வச்சுருங்க. இப்போ கரெக்டாக வெந்துருச்சு. நல்லா அப்படியே ஷைனிங்காக வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் எந்த கப்பில் நம்ம சத்துமாவு வளர்ந்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, அதாவது சுத்தமான ஆர்கானிக் சக்கரை. இது வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சக்கரை ஈஸியாகவே கிடைக்கிது. அதனால் வாங்கி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி கஞ்சி செய்யும்போது நம்ம டக்குன்னு அப்படியே சேர்த்துடலாம். இல்லைன்னா அதை வடிகட்டி நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும். இதுனா டக்குன்னு அப்படியே போட்டுடலாம். இப்போ கலந்து விட்டுக்கலாம். ஸோ இது ஸ்டார்டிங்கில் கெட்டியாகவே இருக்கட்டும், அதான் நல்லது. ஏன்னா அடுத்து நம்ம பால் வேறு சேர்ப்போம். இப்போ நம்ம சக்கரை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். இப்போ நம்ம திருப்பி பால் வேறு சேர்க்க போகிறோம். இப்போ ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் நான் சொல்லியிருக்க அளவு கரெக்டாக இருக்கும். தண்ணி அளந்து ஊற்றுனீங்கன்னா இப்போ நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இது அப்படியே சிம்மில் இருக்கட்டும். ஒரு 2 செகண்ட் சிம்மில் விட்டிங்கன்னா போதும். ரொம்ப சிம்மில் விட்டிங்கன்னா அப்புறம் அந்த சக்கரை பதம் மாறிட்டே போயிடும். அதனால் அதையும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கலந்துட்டு அவ்வளோதான். இப்போ அமர்த்திடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும், லேசாக ஆறட்டும். இங்கிட்ட பக்கத்தில் பார்த்திங்கன்னா பால் வேறு காய வச்சுருக்கிறேன். இதுவும் சூடாக இருக்குது. இதுவும் ஆறட்டும். இப்போ நம்ம சக்கரை சேர்த்துருக்கிறதுனால சூட்டோட பால் ஊற்றினோம்னா திரிஞ்சு போகும். அதனால் இது கொஞ்சம் ஆறட்டும், அதுவும் கொஞ்சம் ஆறட்டும். லேசாக சூடு குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம பாலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. அதாவது லேசான சூடு இருக்குது, இன்னும் ஃபுல்லாக ஆறலை. இப்போ இந்த ஸ்டேஜில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நம்ம 4 பங்கு தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் 6லேருந்து ஒரு 7 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு குடிக்கிற பதத்துக்கு வரும். இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இனிப்பு நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். அதாவது கொஞ்சம் ஒரு 3/4 பங்கு அளவுக்கு தான் இனிப்பு நான் கொடுத்துருக்கேன். உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது நான் சுத்தமான சக்கரை தானே, ஜீனி மாதிரி தான். நம்ம பத்தலைன்னா போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா கலந்து விட்ருங்க. கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது ஆற இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக வரும். அதனால தான் நான் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியோ இல்லை சூடான பாலோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். குடிக்கிறதுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சத்து மாவு கஞ்சி. இப்போ பாருங்கள், அருமையாக ரெடி ஆயிடுச்சு. கரெக்டான பதத்தில் இருக்குது. ஸோ வெயிட் கெயின் ரெசிபி போடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால நான் இது போட்டிருக்கேன். அடுத்த ரெசிபியும் வெயிட் கெயின் ரெசிபி தான். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். அளவுகள் தான் ஒரு சிலருக்கு செய்கிறதுக்கு பிரச்சனை வரும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஒரு வாரம் நீங்கள் இதை டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல வெயிட் ஏறும். நல்லா உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டு தெரியும். ஏன்னா நான் இது பசங்களுக்கு இது நான் கொடுத்துருக்கேன். அது நல்லாவே டிஃப்ரெண்ட்டு தெரியும். நல்லா வெயிட் ஏறுறது. அதே மாதிரி நல்ல எதிர்ப்பு சக்தியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். ரெகுலராக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சளி பிரச்சனைலாம் வராது. சத்து குறைபாடு எதுவுமே வராது. ஏன்னா எல்லா சத்துக்களும்
இந்த ஒரு சத்து மாவில் வந்து கிடச்சிரும். அதுக்காக தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாவு அரைச்சி நம்ம சாப்பிட்றது. இப்போ வந்து நான் கார்னிஷ்காக தான் பாதாம் போட்டிருக்கேன். விருப்பம் இருந்தால் நீங்கள் பொடியாக கட் பண்ண பாதாம் லேசாக வறுத்துட்டு கூட பசங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அது மாதிரி கூட செய்யலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.